தந்தை ஒருவர் தன்னுடைய மகனை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ய முயன்ற போது அவர் போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த சம்பவம் புத்தளம் ஆரிச்சிக்கட்டுவ அத்தனங்க பகுதியில நடந்திருக்கு. எதனால தன்னுடைய மகனை இவர் கொலை செய்ய முயற்சி செஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது, இவர் தன்னுடைய மனைவியையும் 4 வயது மகனையும் சிறு வயதிலேயே விட்டுட்டு சென்றிருக்கிறாரு. அதாவது வேறொரு பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டு இவங்க 2 பேரையும் விட்டுட்டு அந்த பெண்ணோட போயிருக்கிறாரு. இந்த நிலையில இவரு 31 வருடங்கள் கழித்து மீண்டும் அந்த அத்தனங்க பகுதிக்கு வந்திருக்கிறாரு. வந்தது மட்டும் இல்லாம அந்த பகுதியில வசிக்கக்கூடிய தன்னுடைய மனைவியையும் மகனையும் சென்று பார்த்தது மட்டும் இல்லாம அவங்களோட சேர்ந்து வாழணும் என்றும் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில அவருடைய மகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரு தன்னுடைய தாயோடையும் தன்னோடையும் சேர்ந்து வாழ்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது 4 வயதுல என்னை விட்டு சென்றிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம 31 வருடம் கழித்து மீண்டும் சேர்ந்து வாழலாம்னு சொல்றத என்னால ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த தந்தை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த மகன் மீது கோபம் கொண்டு அவரை துப்பாக்கியால சுட்டு கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்திருக்கிறாரு. இந்த நிலையில தான் அவரை ஆராய்ச்சிக்கட்டுவ போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. இதன் போது அந்த நபரிடமிருந்து உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் 12 தோட்டாக்களும் மீட்கப்பட்டதாக போலீசார் இப்போ தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க.